போய் ஒழுங்கா பெட்ல இன்னைக்கு ஒரு புடி தூங்குற மாதிரி ரொம்ப முடியலையா? ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ ஸ்பிரியா. சோ இதுக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரொட்டீன் மக்களே, ஃபுட் ரொட்டீன். 2 டேஸா நம்ம ஃபுட் ரொட்டீன், டே ரொட்டீன், ஆல் ரொட்டீன் எல்லாமே இருக்குல. என்ன நடந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறோம். அப்புறம் கூட ஒரு குட்டி சருக்கு இல்லன்னு நீங்க நினைக்கலாம். சோ சருக்கு என்ன ஆச்சு எல்லாமே வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நான் இன்ஸ்டால நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஏய் கிரிஞ்சி, எங்க இருக்கேன்? ஏய் ஓவர் ஆக்டிங் பைத்தியம். ஏன் உட்காரு ஒழுங்கா. தோசை தான் இன்டர்நேஷனல் ஃபேவரட் ஃபுட்டா இப்ப மாறிட்டு இருக்கு. ஓகே மக்களே, இதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட். தோசை அண்ட் புதினா சட்னி. திஸ் இஸ் ரெடிமேட் புதினா சட்னி. எனக்கு முன்னாடிலாம் டீ காஃபி தான் எழுந்த உடனே பிடிக்கும். ஆமா மக்களே, இப்போ வந்து பால் ஸ்மெல்லே பிடிக்காதனால டீ காஃபியே பொரி உருண்டை சாப்பிடல. சொன்னாலே எனக்கு ஒத்துக்க மாட்டேன். அதே மாதிரி மில்க் குடிச்சோம்னா அது அப்படியே ஒரு மாதிரி திரிஞ்சு போய் வரும்ல. லக்கி வாமிட் பண்ணா அது மாதிரி இருக்கும். லக்கி வாமிட் பண்ணா? ஆமா, அவங்க குழந்தையா இருக்கும்போது பால் வாமிட் பண்ணுவாங்க. பாலா உள்ள போவோம், தயிரா வெளில வரும். நான் பாத்திருக்கேன். ஏய் லூசு வேற சொல்லாதடி. காஃபி ஏதாவது குடிச்சாலே அடுத்த செகண்ட் அது வெளில வரும். அது செட் ஆக மாட்டே. அது எதுக்கு அளிக்குது? நீங்க ஆப்பிள் ஜூஸ் குடிச்சது வீடியோவே எடுக்கலையே. குடு பரவாயில்ல. அப்புறம் மக்களே, எனக்கு வீடியோ எடுக்கிறதே என்ன வீடியோ? இது ஃபுட் ரொட்டீன் தானே. அப்ப மக்களே மார்னிங் நான் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சேன், அது வீடியோ எடுக்கல. ஏய் நீ இப்ப உலக சாதனைய பண்ணிட்டு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சேன்னு சொன்னா தெரியாதா யாருக்கும்? முக்கியமா வீடு என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு நீங்க நினைக்கலாம். அந்த ரகசியம் என்னன்றது இப்ப நாங்க உங்களுக்கு ரிவீல் பண்றோம். லக்கி பேபி அவங்க சித்தி கூட போயிடுச்சு. அவங்க சித்தி வந்து லக்கி பேபி எடுத்துன்னு போயிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு நாள் வச்சுக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா அவங்க வந்து 2 days ஆயிடுச்சு. அவங்க நீ ஹெல்த் பாத்துக்கோ, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டாங்க. லக்கியும் அவங்க ஜாலியா தான் இருக்குதா, ஃபீல் பண்ணணும்னு நினைச்சா ஜாலியா. அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அதனால நாங்களும் சரி இருக்கட்டும். ஏன்னா இங்க இருந்து அவங்களுக்கு ஊட்டுறது, இங்க நமக்கே உடம்பு சரியா. பொரி உருண்டை இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. அங்க எப்படிதான் சாப்பிடுறாங்க தெரியல. அச்சு ஊட்டிடுறாங்க போல. ஆக்சுவலா அவங்க சாப்பாடுக்கு தான் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா அவங்க சாப்பிட்டு விளையாட்டு காமிச்சு, ஏன்னா அங்க ஆளுங்க இருப்பாங்கல்ல, அப்படியே இப்படி காமிச்சு ஊட்டினா சாப்பிட்டுக்கிறாங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லிடுறேன் மக்களே. அகாராவோட சுப்ரீம் பிளஸ் ஹை பிரஷர் வாஷர். இதுதான் இப்ப நாங்க கிளீனிங்க்கு ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2200 வாட்ஸ் வாஷர் மக்களே. 7.5 லிட்டர் பர் மினிட் ஃப்ளோ ரேட் இது கொடுக்கும். இதுல 100% காப்பர் மோட்டர் இருக்கு மக்களே. 140 வாட்ஸ் பிரஷர் ஃபார் மேக்ஸிமம் கிளீனிங் இவங்க கொடுத்திருக்காங்க. இந்த வாஷர் கூட 3 மீட்டர் இன்லெட் ஓஸ், 8 மீட்டர் அவுட்லெட் ஓஸ், கன் வித் எக்ஸ்டென்ஷன் ராட், கனெக்டர், ஃபோம் பாட்டில், 4 மீட்டர் லாங் பவர் கார்டு அண்ட் ஒரு ஃபில்டர் கொடுக்குறாங்க. பைக், கார், ஆஃப் கோர்ஸ் அவுட்டோர் ஃபர்னிச்சர், ஹவுஸ் எக்ஸ்டீரியர்னு எல்லாத்தையும் இது வச்சு சூப்பரா நம்ம க்ளீன் பண்ணலாம் மக்களே. இது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த பக்கெட் ஃபில்டரை இந்த 3 மீட்டர் இன்லெட் ஓஸ்ல கனெக்ட் பண்ணி பக்கெட் ஃபுல் ஆஃப் வாட்டர்ல போட்டுருங்க. இந்த ஓஸோட அனதர் கார்னர்ல இந்த இன்லெட் ஃபில்டரை கனெக்ட் பண்ணி டைரக்டா வாஷர் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த டேப் கனெக்டரை யூஸ் பண்ணி டைரக்டாவும் டேப்ல இருந்து நீங்க வாட்டரை உள்ள எடுத்துக்கலாம். இப்போ இந்த 8 மீட்டர் அவுட்லெட் ஓஸோட ஒன் ஆஃப் த கார்னரை வாஷர்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஓஸோட அனதர் எண்ட்ல இப்போ நான் ஸ்ப்ரே கனை கனெக்ட் பண்ணிருக்கேன் மக்களே. இந்த கன்ல எந்த அளவுக்கு வாட்டர் பிரஷரா வருதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது கூடவே நம்ம எக்ஸ்டென்ஷன் ராட்மே கனெக்ட் பண்ணிக்கலாம் மக்களே. பிரஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதுல ஓபன் அண்ட் க்ளோஸ் லிட்டுமே கொடுத்திருக்காங்க. வெரி ஈஸி டு யூஸ். இந்த வாஷர்ல இருக்க இந்த பிரஷர் கண்ட்ரோலை வச்சு வாட்டரோட பிரஷரை நீங்க சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மக்களே. என்ன பொருளை கிளீன் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரஷரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கார் கிளீனிங், பைக் கிளீனிங், ஆஃப் கோர்ஸ் வால் கிளீன் பண்றதுக்கு, வீட்டோட மொட்டை மாடி கிளீன் பண்றதுக்குன்னு எல்லாத்துக்குமே அது பெஸ்ட் வாஷர் அப்படின்னு இதை நாங்க சொல்லுவோம். இதை நாங்க அமேசான்ல தான் மக்களே பர்ச்சேஸ் பண்ணோம். 1 year வாரண்டியுமே இந்த ப்ராடக்ட்க்கு ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு இந்த வாஷர் வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து குளிச்சு முடிச்சாச்சு. சோ இப்போ நம்ம வந்து லஞ்ச் மேக் பண்ணலாம். லஞ்ச் குக் பண்ணலாம்னு வந்தேன். உன்னை யாரு தேவலாம்? எனக்கு வந்து சருக்கு சமைச்சிச்சு. நீ பண்ண போறேன். ஏய் போய் ஒழுங்கா பெட்ல ரெஸ்ட் எடுங்க. கடுப்பா இருக்கு. பெட்ல உட்கார்ந்து நான் இப்படி உட்கார்ந்துக்கிறேன் சோஃபால. டிவி போடு. வாய் சும்மா இருக்குதாடி. ஒரு 10 நிமிஷம். லக்கி பேபி, இந்த லக்கி பேபி இல்லன்றதா மக்களே இன்னும் செம்ம கஷ்டமா இருக்கு. அவங்க இருந்தாங்கன்னா ஜாலியா இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு பொருளை உருட்டிட்டே இருப்பாங்க. அம்மா அது வேணும், அப்பா இது வேணும், ஏதாவது ஒண்ணு எடுத்து குத்துனே இருக்கணும். ஆமா, வீடியோ காலும் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்க நேத்து பேசிட்டோம் வீடியோ கால்ல. லக்கி அம்மா வேணும், அப்பா வேணும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்சிட்டாலே அவங்க வந்து வேணும் 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 அப்படின்னு கேட்பாரு. அதனால இன்னைக்கு
சுத்தமா நோ வீடியோ கால். என்ன பண்றாங்கன்னு மட்டும் நாங்க அப்பப்போ அப்டேட் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எந்த அப்டேட்டும் வரல. ஏன்னா லக்கி அவ்வளவு அப்ப அந்த அளவு பிஸியாவே வச்சிருக்காங்க. போன் பண்ணாலே இரு நாங்க விளையாடிட்டு இருக்கோம், இரு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நாங்களும் டிஸ்டர்ப் பண்ணல. சரி, ஏன்னா நம்ம வந்து டெய்லி லக்கியை பாக்குறோம். அவங்க சடனா பாக்கும்போது லக்கி கூட ஏதாவது எங்கேஜா வச்சுட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நாங்க டிஸ்டர்ப் பண்ணாம விட்டோம். அமைக்கணும் தான் மக்களை, நான் வெளியாவே வந்தேன். பொய் பேசாத. உன்னால ஒரு 10 நிமிஷம் வாயும் கையும் சும்மா இருக்கு. படுத்துனே இருக்கு படம். அதுக்குதான் என் பொண்ணு இருந்து கஷ்டமா தான் இருக்கு. லக்கி இல்லாது ஒரு மாதிரி ஃபீலிங்ஸா இருக்கு. அதை விட கஷ்டம் என்ன தெரியுமா, நீ சும்மா இல்லாது படுத்துற அடி வாங்கிடுவேன். குளிக்காமலாம் எனக்கு பிடிக்காது மக்களுக்கு. நான் உனக்கு குளிக்க வேணாம்னு சொல்லடி, குளிச்சும் போது கிடக்க மாதிரி. இப்ப சாப்பிட்டு போலான்னு வந்தேன் லஞ்ச் எடுத்து. நான் கூட பாசமா கணவர் என்ன செய்யறாரு அப்படி எல்லாம் பாக்க வந்துருப்பானே. சாப்பிட்டு இப்ப நம்ம போய் திருப்பி படுத்துட்டோம்னா மறுபடியும் தூங்கிடுவோம். 2 டேஸா இதேதான் வேலையா இருக்கு, திங்கிறது தூங்குறது. குளிச்சாலே ஒரே ஸ்வெட் ஆகுது மக்கள். அவங்களே ஸ்வெட் ஆயிட்டே இருக்கு. சரி ஓகே, டெய்லி குளிப்போம் மக்களை. இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு திருப்பி போய் பத்துலாம். அது உங்களுக்கு இப்ப அடுத்து வருது. நம்ம இன்னைக்கு வந்து பொரி உருண்டைக்கு லஞ்சுக்கு என்ன செஞ்சோம்னா லெமன் ரைஸ், முட்டை பொடிமா, தக்காளி சட்னி, ஒயிட் ரைஸ். இன்னைக்கு ஒரு பொடி. என்னடி யோசிக்கிற? சொல்லு எருமை, என்ன யோசிக்கிற? ஏய், அதுக்கு என்னடி பண்ண முடியும்? குழந்தை அவங்க இருந்தாதான் நல்லது. பொரி உருண்டை மக்களே, என் செல்ல குட்டி. அது என்ன தெரியுமா? செல்ல குட்டி. அது காலையிலே பாத்துட்டு சட்னி. எஸ், தோசைக்கு நான் அதை தொட்டு சாப்பிட்டுருப்பேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட். ஆமா, அது என்னோட சிஸ்டர் தான் வாங்கி கொடுத்தாங்க. செம்மையா இருக்கு. நாக்கு அப்படி இருக்கு. ஏய், புளிப்பா ஒரு மாதிரி டேஸ்டியா இருக்கு. டேஸ்டா செம்மையா இருக்கும். இவ ஒரு பெரிய பிரச்சனையா ஏதாவது ஒண்ணுன்னா என்ன சொல்றது, தூங்கவே மாட்டா. எதையாவது போட்டு யோசிச்சுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு பயந்துட்டு இருக்கா. அவ பயப்படுறது இல்லாம கூட இருக்க நம்மளே சேர்த்து பயப்படுது. மக்களே, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அது எனக்கு அப்படிதான். எது அப்படிதான்? நீ தான் சும்மா எதையாவது ஒண்ணு திங்க் பண்ணி அந்த ஓவர் திங்க் பண்றது இல்லாம என்னையும் திங்க் பண்ண வச்சு நீ நிம்மதியா இல்லாம நம்ம மட்டும் டிப்ரெஷன் இருக்கும். இவன் மட்டும் தூங்கினா அது சரி பண்ணுவான். சரி பண்ணாது. நம்மளையே பயமுறுத்தி வச்சிருப்பா. அவனே டிப்ரெஷன். மக்களே, எனக்கு டிவி பாக்குறது, மொபைல் நோண்டுறது இந்த மாதிரி பேட் ஹாபிட் இல்ல மக்களே. ஆனா போர் அடிக்குது. லக்கி என்ன லக்கி, அதனால அடுத்தவ நிம்மதியா இருந்தா நோண்டுறது. திருப்பிடுவேன். இவ டிவி பார்க்க மாட்டா, போன் நோண்ட மாட்டா, நம்மள நோண்டுவா, நம்மளே பார்த்து நிப்பா. ஏதாவது வேலை வாங்கிட்டே இருப்பா. முக்கியமான விஷயம். இதை சாப்பிட்டுட்டு நம்ம டேப்லெட் போட்டு படுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் உடல்நிலையை பொறுத்து எந்த டைம் வரும்ன்றது இருக்கு. ஆனா ரொட்டீன் என்ன வெறும் திங்கிறது மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 நாளா நின்னுட்டு தூங்குறது மட்டும் தான். இதுதான் முழு நேரம் வேலையா இருக்கு மக்களுக்கு. இப்போதைக்கு பெட் ரெஸ்ட் பேஷண்டா இருக்காங்க. இவங்க வீடியோ எடுத்தா கொஞ்சம் டைவர்ட், ஜாலியா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு. அப்படியே பத்துட்டு அப்படியே ஏதாவது யோசனை அந்த மாதிரி. ஏன்னா அமைதியா இருந்தாலே எனக்கு பிடிக்காது மக்கள். சைலண்டா இருக்குது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, நாங்க சாப்பிட்டு உங்களை மீட் பண்றோம். சருக்கும் சாப்பிட்ட அப்புறம் நாங்க வரோம். ஓகே மக்களே, லஞ்ச் முடிச்சிட்டு நம்ம வந்தாச்சு. இப்ப நம்ம தூங்க போறோம். சருக்கு என் பக்கத்துலயே உட்காந்து இருக்கணும் மக்களே. எங்கேயாவது வேலை செய்ய, எங்கேயாவது போய் வெளியே போய் வேலை செய்ய வேண்டியது தானே. அங்கதான் அவ்வளவு பெரிய டைனிங் டேபிள் இருக்குல்ல, இங்க வந்து உட்காந்து தானே எப்படி தூங்குறது? இப்ப எனக்கு சத்தம் கேட்டு எனக்கு தூக்கமே வராது. இப்ப நான் தூங்குவேன். ஆனா லேப்டாப்ல இருந்து லைட் என் கண்ணுல பட்டு எனக்கு எழுப்பிடும். மக்களே, நான் தூங்குவேன். என்னை பத்தி தப்பான செய்திகள் பரவுது. இல்ல, நான் தூங்குவேன். நீ வெளில போனா நான் தூங்குவேன். ஓகே மக்களே, இப்ப ஃபுல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஜன்னல்லாம் மூடிட்டா இருட்டாயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்கிட போறோம். இருட்டாயிரும் மக்களே, வெளிச்சமா இருந்தா தூக்கம் வராது மக்களே. அதனால இப்ப நம்ம தூங்கிட்டு லக்கி பேபியோட அப்டேட் வந்து இப்போ நிலவரம் கலவரமா இருக்குங்க. வீடெல்லாம் 2 ஆக்கி வச்சிருக்காங்க. நாங்க இப்பதான் போட்டோஸ். ஆக்சுவலி வெச்ச பொருள், பெட்ஷீட் கலையில, பில்லோஸ்லாம் அதே இடத்துல இருக்கு. அவங்க டாய்ஸ்லாம் எல்லாமே அங்கங்கே இருக்கு. இருக்குது. லக்கி அங்க அவங்களுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே மக்களே, ரொம்ப தூக்கம் வந்துச்சு. லைட்டா தூக்கம் வந்துச்சு. சோ ஸ்லீப்பிங் மோட் போயிட்டு அப்புறம் உங்களுக்கு நீ எதுவுமே பண்ண வேணாம். வர இல்ல, நான் வருவேன். ஆனா அது டைமிங் தெரியல, எப்போன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நான் வருவேன். ஓகே மக்களே, மணி இப்போ 5:30. இங்க பாத்தீங்கன்னா பொரி உருண்டை குப்புற போகிறது கிடக்குது. அது தூங்குற மாதிரி நினைச்சு ஆப்பிள் எந்திரிக்கவே மாட்டேன்னு பார்த்துனுக்குறான். ஏய், ஏன் சிறு பொரி உருண்டை? சிக்கன் சாண்ட்விச் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கே நல்லது. அடி வாங்குவேன். ஏன்சிரு எப்ப பார்த்தாலும் ஆப்பிள் பொமோகிரானேட் சாப்பிடவே கூடாது. அது ரெட் கலர்ல இருக்கு. அது சாப்பிடுறது சரிப்படாது. ப்ளீடிங் இருந்தா. இது என்னடா இது? என்னென்னவோ புது கதையா சொல்ற. ஏய், ஒழுங்கா
ஒழுங்கா சாப்பிடு, ஆப்பிள் சாப்பிடு, அடி வாங்குவோம் இல்லைன்னா. ஆனா லைட்டா பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால நம்ம இப்ப வந்து ஆப்பிள் சாப்பிட போறோம். ஏன்னா பசி வந்துதான் எனக்கு முழிப்பு வருது. பசியாலதான் முழிப்பு வருது. சாப்பிட்டா திருப்பி தூக்கம் வந்துருது. அதனால இப்ப இதை சாப்பிட்டுடலாம் மக்களே. இது ஹெல்த்தி. சிக்கன் சாண்ட்விச் இப்ப ஆப்பிள் ஹெல்த்தின்டா பாத்தீங்களா? இதை சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம தூங்கிட்டு அதுக்கப்புறம் இதோட டின்னர் மக்களே. டின்னர்ல உங்களை வந்து மீட் பண்றேன். இது பிரிச்சு அளவு பாத்துனுங்கறேன்னு புரியல. லக்கிக்கு புது கம். இது ஆக்சுவலி நான் முன்னாடியே பார்த்தேன். ஆனா ஒயிட் கலரா இருக்கேன்னு வாங்காமலே இருந்தேன். ஒயிட் கலர் அப்புறம் வந்து காஃபி கலரா மாறிடும் மக்களே. வாங்காமலே இருந்தேன். ஆனா இந்த டிசைன் சூப்பரா இருக்குல்ல பாக்கிறதுக்கு. டைப்ஸ் பேட்டர்ன் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஹைட் தான் பத்துமா தெரியல லக்கி பேபிக்கு. போட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் போட்ற வேண்டியது. லக்கி பேபி வரும்போது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். சரி ஏன் சிவா சாப்பிடலாம். மக்களே உடல்நிலை கொஞ்சம் கலவரமாகி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு பேசி பேசி. இந்த பொருள் காலைல மதியம் கொஞ்சம் காலையில இதுவா இருந்தது. அப்புறம் மதியானம் பவர் வந்தது. இப்ப மறுபடியும் ரொம்ப பேட்டரி லோ ஆயிடுச்சு. எல்லாம் வந்துட்டே இருந்துட்டு இருக்கு. சரி ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டு படு சரியாயிடும். ஓகே மக்களே, நம்மளுக்கு இப்ப வந்து டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து தோசை வித் கார சட்னி தான் இப்போ டின்னருக்கு நம்ம வந்து சமைச்சிருக்கோம். ஸோ தோசை சாப்பிட்டோம்னா அவள அதோட முடிஞ்சிச்சு. எனக்கு ஆப்பிளே நடுவில் 2 டைம்ஸ் கொமட்டி சாப்பிடவே முடியல. ஆக்சுவலா எனக்கு ஹங்கிரியா இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. போதும்டா எனக்கு. அது 2 தோசை சாப்பிட்டேன் மக்களே. என்ன தோசை சாப்பிட்ட? 2 தோசை சாப்பிட்டேன். இதான் ரெண்டாவது தோசையை கதை சொன்ன காது. ஒரு தோசை பத்தில எனக்கு மயக்கம் வருது. ஏய் உனக்கு எல்லாம் வரும், ஒழுங்கா சாப்பிடு. இந்த காத்து. ஓகே மக்களே, நான் ஃபுல்லா இது முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு, ஏன்னா இப்போ 9 o'clock மேல முடிச்சோம்னா அது 9:10க்கு வெளில வந்துரும் வாந்தியில. அதனால சாப்பிட்டுட்டு நான் உங்களை வந்து மீட் பண்றேன். மீட் பண்றேன். ரொம்ப முடியலையான்னு ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ரொம்ப பேக் பெயின். என்ன மாதிரினா நமக்கு லக்கி பேபி ஸ்டொமக்ல இருந்து வரும்போது ஒரு பெயின் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு லைட்டா வருது. அன்னைக்கு டாக்டர் கிட்ட போயிட்டு வரும்போது என்ன மாதிரி ப்ளீடிங் இருந்துச்சோ அது ரெடியூஸ் ஆகல, அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு மக்களே. ஆனா பெயின் மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ராவா ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா நான் எதுவுமே பண்றது இல்ல, உட்காந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா ஏன் இப்படி வருது? டேப்லெட்லாம் கூட நானே போட்டுடுறேன், நானே எடுத்து நானே. மேபி அதனாலதான் டிரால இருந்து நான் எடுக்கிறேன். அது கூட ஒரு வேலை மாதிரி தெரியல எனக்கு. தெரியல எப்படி இவ்வளவு சீரியஸான நேரத்துல ஒரு காமெடி பண்ண முடியுதுன்னா எனக்கு புரியவே மாட்டேங்குது. வலிக்குதுன்ற நானே கையால எடுக்கிறதுனால தான் உடம்பு வலிக்குதுன்ற என்ன நல்லா சொல்றேன். படுத்துட்டே இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி பேக் பெயின் வரும்ல, அந்த மாதிரியா இல்லைன்னா தெரியல. ஆனா ரொம்ப ப்ளீடிங் ஓவரா. அன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிச்சுட்டாங்க. 3 days கழிச்சு வர சொல்லியிருக்காங்க, டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து. ரொம்ப அதிகமாக இருந்தால் திருப்பி வர சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகமாகல, பட் அதே மாதிரி ப்ளீடிங் இருந்துகிட்டே தான் இருக்கு.